அவருக்கு கண்ணுக்கு முன்னாடி மணியம்மை என்கிற மணியம்மை ஒரு சொந்தக்கார பொண்ணா, அந்த ஊரா பெரியார் கொள்கையை பின்பற்றுகிற யாரோ ஒரு கனக சபைங்கிற வேலூருக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு ஊரை சார்ந்தவருடைய பொண்ணு. அந்த பொண்ணு நம்பிக்கைக்குரியவரா தெரியுறாங்க. அந்த பொண்ணை நம்ம தத்து எடுத்துக்கலாம் அப்படின்னா, ஒரு ஆண் ஒரு பெண்ணை தத்தெடுக்கிற உரிமை அன்றைக்கு கிடையாது. ஒரு பெண்ணுக்கு சொத்தை எழுதி வைக்கிற சொத்துரிமை பெண்ணுக்கு கிடையாது. அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்க மனைவியா இருந்தா மட்டும்தாங்க அவங்களுக்கு சொத்தை நீங்க டிரான்ஸ்பர் பண்ண முடியும். நீங்க செத்த உடனே போய் சேரும் அப்படின்னு ஒண்ணு. அப்படியா, சரி ரைட், பரவாயில்லப்பா, அப்புறம் கல்யாணம் கூட பண்ணிக்கலாம். ஏமா உனக்கு என்னமா விருப்பமா? ஐயா என்ன சொன்னீங்கனாலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ரைட், முடிஞ்சு போச்சு கல்யாணம். 2 பேருக்கு 18 வயசுக்கு மேல ஆச்சு. 2 பேருக்கு விவரம் தெரியும். இதுல கல்யாணம் பண்ணிக்கிறதுல, அவங்க திருமணம் பண்ணிக்கிட்டதுல யாருக்கு பிரச்சனை? இது ஒரு பெரிய பிரச்சனையா எடுத்து இன்னைக்கும் பேசிட்டு இருக்காங்க. பிரச்சனை யாருக்குன்னா, 70 வயசில் தான் செத்து போயிருவேன், தனக்கு பிறகு சொத்து உருப்படியா இயக்கத்துக்கு பயன்படணும்னு நினைச்சு திருமணம் செஞ்சுக்கிட்ட மணியம்மையாரால அதுக்கு பிறகு 25 ஆண்டுகள் தந்தை பெரியார் வாழ்ந்திருக்கிறார். அந்த 25 வருஷத்துலதான் ஜாதி ஒழிப்புக்கான போராட்டம் செய்தார், குலக்கல்விக்கு எதிராக போராட்டம் செய்தார், இந்த திராவிட இயக்கத்தை ஆட்சியில கொண்டு வந்து அமர்த்துகிறார், காமராஜரை ஆட்சியில் அமர்த்துகிறார், அனைத்து ஜாதியினர் அர்ச்சகம்னு போராட்டம் நடத்துறாரு. இந்த 25 ஆண்டுகள் தந்தை பெரியாருடைய வாழ்நாளில் மிக முக்கியமான ஆண்டுகள். இந்த 25 வருஷம் வாழ வச்சது யாரு? அப்ப அந்த மணியம்மையார் மேல உண்மையில யாருக்கு கோபம் இருக்கும்? பாப்பானுக்கு கோபம் இருக்கும். யாருக்கு இருக்கணும்? அவனுக்கு தான் கோபம் இருக்கணும். உனக்கே வலிக்குது. ஆனா நம்மால இது ஒரு பெரிய பிரச்சனையா பேசிட்டு இருப்பான். பெரியார் அன்னைக்கே ரொம்ப விளக்கமா அதை சொல்லி இருக்கிறாரு. அது தொடர்பான ஆவணங்கள் பெரியார் மணியம்மை ஒரு வரலாற்று விளக்கம் என்று ஒரு அருமையான புத்தகம் இங்க விற்பனையில இருக்கு. ஃபுல் டாக்குமெண்ட் அதுல இருக்கு. எப்ப திருமணம் நடந்துச்சு, ஏன் பெரியார் என்ன எழுதினாரு, மத்தவங்க என்ன எழுதினாங்க, அதுக்கு என்ன பதில் சொன்னாங்க, எல்லாம் அதுல இருக்கு. வயது வந்த ஒரு ஆணும் பெண்ணும் தங்களுக்குள் இணைந்து வாழ செய்து கொள்ளுகிற ஒப்பந்தமே சுயமரியாதை திருமணம்னு சொன்ன பெரியாருக்கு அது தெரியாதா? அதனால இந்த திருமணம் பிரச்சனை அல்ல, பெரியாரை எதிர்ப்பதற்கு ஏதோ ஒரு காரணம் வேணும். அதனால இந்த காரணத்தை அவங்க சொல்லுவாங்க. பெரியார் திருக்குறளை ஏன் மலம்னு சொன்னாரு? இந்த ஏன் அப்படிங்கிற கேள்விக்கு முன்னாடி, இந்த கேள்வி நியாயமான கேள்வியா, பெரியார் திருக்குறளை ஏன் மலம் என்று சொன்னார் அப்படிங்கிற அந்த ஏனுக்கு பதிலா எப்போதுன்னு ஒரு கேள்வியை போடுங்க. எவனாவது பதில் சொல்றானான்னு பாருங்க. பெரியார் திருக்குறளை எப்போது மலம் என்று சொன்னார்? சொல்ற முதல்ல பெரியார் எழுதுனதெல்லாம் குடியரசுல இருக்கு, விடுதலையில இருக்கு, 10 போட்டிருக்கோம், பெரியார் களஞ்சியம்னு போட்டிருக்கோம். அதுலயும் பெரியார் களஞ்சியம் திருக்குறளை பத்தியா தனியா ஒரு தொகுதி போட்டிருக்கோம். எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்க. பெரியார் திருக்குறளை எங்கே மலம் என்று பேசி இருக்கிறார்? எந்த யோக்கியனாவது எடுத்துக்காட்ட முடியுமா? இல்ல. இல்லாத ஒன்னை பெரியார் எதை மலம் என்று சொன்னார்? கம்பராமாயணத்தை சொன்னார். ஏண்டா ராமாயணம்னு கதை கட்டி அதை தமிழ்ல கொண்டாந்து இங்க வச்சு எழுதி அதை வச்சு காலம் முழுக்க என் மக்களை அடிமைப்படுத்தி வச்சிருக்கீங்க. கம்பராமாயணத்துல ரொம்ப இலக்கிய ரசம் சொட்டுது. கம்ப எப்படிப்பட்ட கவிஞன் தெரியுமா? எவ்வளவு அழகா எழுதியிருக்கான் தெரியுமா? அவன் பெரியார் கொஞ்சம் பதில் சொல்றாரு. அழகான இலக்கியம், அருமையான ஓமை, மிகச்சிறப்பான கவிதை நயம், என்ன ஒரு இலக்கிய தெளிவு, எல்லாத்தையும் தட்டுல வச்சு கொஞ்சோண்டு மலத்தையும் எடுத்து வச்சா சாப்பிடுவியா? அப்படித்தான் கம்பராமாயணம். தங்கத்தட்டில் வைக்கப்பட்ட அமேத்தியம். தங்க தட்டுதான், அதுக்காக அங்க அமேத்தியம்னா மலம், அதை தூக்கி கொண்டு வந்து வச்சா சாப்பிடுவோமாடா? அப்படிதான்டா கம்பராமாயணம்னு கம்பராமாயணத்தை பலத்திற்கு ஒப்பிட்டு பெரியார் சொல்லி இருக்கிறாரே தவிர திருக்குறளை சொல்லவில்லை. ஒரு இடத்துல பேசுறாரு. எப்ப பேசுறாருன்னா, திருக்குறளுக்கு சப்போர்ட் பண்ணி நாடு முழுக்க மாநாடு நடத்துகிற போது, திருக்குறளை மலிவு விலையில் அச்சடித்து புத்தகமாக கொடுக்கிற போது தந்தை பெரியார் சொல்றாரு, ஒரு காலத்துல நான் திருக்குறளை திட்டிக்கிட்டு இருந்தேன், அப்ப இருக்கிற எல்லா இலக்கியமும் போயிட்டா எப்படி நமக்குன்னு வேற என்ன கிடைக்கும்? அதுக்கு மேல நீ வேற என்ன சொல்லுவான்னு என்கிட்ட கேட்பாங்க. ஏன்னா நல்லா இல்ல, அதை அகற்று வீட்டுல இருந்துன்னு சொல்றேன், அதுக்காக என்ன கொண்டு வந்து வைப்பா, அதை நீ யோசி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த. ஆனால் முறையான சரியான இலக்கியவாதிகள், குறிப்பாக பாவே மாணிக்க நாயகர் என்பவர் தொடங்கி பலரும் திருக்குறளுக்கு நீங்க பரிமேலழகர் எழுதின உரையை படிக்காதீங்க, ஒரிஜினலா திருக்குறளை படிச்சு பாருங்க, அதுவே உங்களுக்கு ரொம்ப எளிமையாக புரியும் என்று சொன்னதற்கு பிறகு நான் திருக்குறளை படிக்க தொடங்கினேன். தமிழர்களுக்கு இருக்கிற ஒரே அறிவு புத்தகம் திருக்குறள் தான். நீங்கள் யார் என்று சொன்னால், நான் எந்த மதம்னு கேட்டா என்னை திருக்குறள் மதம் என்று சொல்லுங்கள். நீ யாரான்னு கேட்டா நான் திருவள்ளுவர் வெளிவந்தவன்னு சொல்லுங்க என்று திருக்குறளை ஏற்று போற்றியதோடு திருக்குறள் மாநாடுகளை நடத்தியவர் பெரியார். அதனால பெரியார் திருக்குறளை மலம் என்று சொன்னார் என்பது முழுக்க முழுக்க ஒரு பொய், அவதூறு. ஒருபோதும் நாம் அதை ஏற்றுக்கொள்ள கூடாது. தேதிகளோடு விவரங்கள் விளக்கங்கள் இருக்கின்றன, புத்தகங்கள்ல படிங்க. அடுத்து, பெரியார் தமிழை காட்டுமிராண்டி மொழி என்று சொன்னார். சொன்னாரா இல்லையா? சொன்னார். காட்டுமிராண்டி மொழின்னாரு. அவர் மட்டுமா சொன்னாரு? நம்மளும் இன்னைக்கும் பெருமையா எதை சொல்லிட்டு இருக்கோம்? தமிழுடைய சிறப்புன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சது என்ன?
பைங்கொழி நீர் அகலத்து என்ன வரும்? அந்த பாட்டு முழு பாட்டு என்ன தெரியுமா? கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாழ்ந்த முதல் மனிதன் யாரு? பகுத்தறிவு, கம்ப்யூட்டர், ஏஐ எல்லாம் தெரிஞ்சவனா? காட்டுமிராண்டி பேதானே. நம்ம தானே பெருமையா சொன்னோம் இது எங்க மொழி காட்டுமிராண்டி காலத்து மொழின்னு. அதான் அவரும் சொன்னாரு. அவர் ஒண்ணும் மறுக்கல. ஆமா அது காட்டுமிராண்டி மொழிதான். ஆனா அது காட்டுமிராண்டி மொழியாவே இருக்கணும்னு சொன்னாரா? அதுதான் கேள்வி. இந்த மொழியில் இங்கிலீஷ்ல இப்ப என்னுடையது என்கிற காரணத்தால் எது ஒன்றும் போற்றத்தக்கது அல்ல. என்னுடையது என்கிற காரணத்தால் எது ஒன்றும் போற்றத்தக்கது அல்ல. விலை உயர்ந்தது என்கிற காரணத்தால் எதையும் நம்ம எடுத்து தங்க ஊசிதான் எடுத்து கண்ணில் குத்திக்குவோமா? இல்ல இல்ல. நம்முடையதுல இருந்தே கழிவுகளை நாளும் அகற்றுகிறோமே. என்னுடையதான் பூட்டி பத்திரமா பெட்டியில வச்சிருக்கிறோமா? இல்ல இல்ல. மொழி என்பது ஒரு போர்க்கருவி. நேற்று வகுப்புல சொன்னாங்க, மொழி என்பது போர்க்கருவி. அது அன்றாடம் ஒவ்வொரு நாளும் புதுப்பிக்கப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். இன்னைக்கு துப்பாக்கி, பீரங்கி, அணுகுண்டு, பயோவார் நடந்துகிட்டு இருக்கிற வீரவேல், வெற்றிவேல் எடுத்துட்டு போய் நின்னா சண்டை போட முடியுமா? நீ வீங்குள்ள போட்டு காலி வந்துட்டு போயிடலாம். வீரவேல் வீணு கத்துறதுக்கு முன்னாடி போட்டிருப்பா. அப்படி உன்னுடைய மொழியும் புதுப்பிக்கப்பட வேண்டும். பெரியார் சொல்றாரு, எங்க மொழியில பக்தி இலக்கியங்கள் ஏராளமா இருக்கு, காதல் இருக்கு, வீரம் இருக்கு, அறிவியல் இருக்கா? இன்னைக்கு எது வேணும்? அறிவியல் வேணும். அறிவியல் இருக்கிறதா இந்த மொழியில்? கேள்வி கேட்கிறார் பெரியார். அறிவியல் என்பது இல்லங்க 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின அறிவியல் இருக்குன்னு சொல்ல முடியாது. அறிவியல் என்பது என்றைக்கும் தேங்கி நிற்பதல்ல, அன்றாடம் வளர்ந்து கொண்டே இருப்பது அறிவியல். மைக்கு ஒரு காலத்துல இப்படி இல்ல. ஸ்டாண்ட்ல எவ்வளவு பெரிய மண்டை இருக்கும், அந்த மண்டை தான் மைக்கு. இன்னைக்கு இதானா மைக்கு? இதெல்லாம் 40 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள மாடலு. இன்னைக்கு சட்டப்பையில குத்திக்கிறது இல்ல, மேக்னெட் வச்சு ஒட்டிக்கிறான். அது மட்டுமா மைக்கு? பேனால இருக்கு, பட்டன்ல இருக்கு, கண்ணாடியில இருக்கு. கண்ணாடியில கேமரா வந்துருச்சு, கண்ணாடியில மைக் வந்து, கண்ணாடியில டிவி வந்துருச்சு. இவ்வளவு வளர்ந்து கொண்டிருக்கிறது அறிவியல். இது அறிவியல். நாங்கள் அந்த காலத்திலேயே எழுத்தாணியை இப்படி ரைட்டு, அது அந்த காலத்துக்கு அறிவியல், இன்றைக்கு கிடையாது. இது மொழியிலும் இருக்க வேண்டும். இந்த மொழியில கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. இந்த மொழி எழுத்துகளில் எது பார்ப்பன எழுத்து, எது சூத்திர எழுத்து, எது வைசிய எழுத்து என்று பிரிச்சு வச்சிருக்கிறான். வெண்பா பார்ப்பனர்களுக்குரியது, வஞ்சிப்பா வைசியர்களுக்குரியது, கலிப்பா அதுலயே கீழே இதுதான் சூத்திரர்களுக்குரியது, நடுவில் ஒன்று இருக்கு ஆசிரியப்பா இது என்ன இருக்கு. இலக்கணத்தில், இலக்கியத்தில் இது பார்ப்பன இலக்கியம், இது சூத்திர இலக்கியம். எழுத்துக்களில் இது பார்ப்பன எழுத்து, இது சூத்திர எழுத்துன்னு பிரிச்சு வச்சிருக்கிறான். அதுதான் இலக்கணம்னு இலக்கண புத்தகத்துல எழுதி வச்சிருக்கிறான். உயர்திணை அகரணை மனிதர்களுக்குள்ளேயே பிரிக்கிறான். அவர் என்று யாரை சொல்ல? ஐயர், நல்லவர் என்று எழுதக்கூடியவன் துவைக்கிறான், தோட்டி மலவெடுக்கிறான், குயவன் பானை வணைகிறான். அங்க ஏன் இரு, இங்க ஏன்டா இன்ன? இந்த கேள்வியை கேட்கணும்ல. இங்கிலீஷ்ல ஹி ஷி தானே இருக்கு. மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர், மிஸ்டர் பிரசிடென்ட் சொல்ற மாதிரி ஹி செட்னு தானே சொல்லுவான். அவர் சொன்னான்னு சொல்லுவானா? இங்க மட்டும் அவர் அவன் ஏன் இருக்கு? ஒரு சாதாரண விஷயத்தில் இருக்கிற ஏற்றத்தாழ்வுகளிலிருந்து இந்த மொழியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எடுத்து பேசி இதெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டியவை என்று சொன்னவர் பெரியார். இந்த மொழியில் இருக்கிற, இந்த மொழியை கற்றுக்கொள்வதற்கு இருக்கிற பிரச்சனைகளை மாற்றி எளிமையாக இந்த மொழியை கற்றுக்கொள்ள செய்ய வேண்டும் என்று சொன்னவர் பெரியார். அப்பா நம்மளை திட்டுறாரு, நம்ம மேல அக்கறை இருக்கிற ஃப்ரெண்டு திட்டுறான், ஏய் முட்டாள் தனமா பேசாதரா அப்படின்னு சொல்றான். முட்டாள் என் ஃப்ரெண்டு சொல்லிட்டான்னு கோச்சுக்கிட்டு போயிருமா? அவன் சொல்லுவது அக்கறை, நம்முடைய பெற்றோர் சொல்லுவது அக்கறை. பெரியாருக்கு இந்த மொழி மீதும் இந்த மொழி பேசுகிற மக்கள் மீதும் இருந்த அக்கறை தான் இந்த மொழி இன்னும் காட்டுமிராண்டி மொழியாக இருக்கிறது, அதை சீர்திருத்த வேண்டும் அப்படின்னு சொன்னது.